ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் அண்ணன் பிரபலமான இயக்குனராகவும் தம்பி பிரபலமான நடிகராகவும் இருக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? டைரக்டர் அண்ணன், தம்பி பார்த்தீங்கன்னா ஆக்டர் அப்படின்னு சொல்லி அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் இவங்க ஆக்ஷன் கிங், கண்டிப்பாக தெரியும். 80s டைமில் இருந்து இப்போ வரையுமே நடிச்சிட்டு வராங்க. இவங்களுடைய அண்ணன் டைரக்டர் கிஷோர் சர்ஜா. ஆனால் தமிழில் கிடையாது, கன்னடத்தில் மூவியில் டைரக்டராக இருந்திருந்தாங்க. இப்போ இவங்க நம்முடன் இல்லை. 2009 ஜூன் 20 இவருடைய 50வது வயதில் இறந்து போயிட்டாரு அர்ஜுன் அவங்களுடைய அண்ணன். ஆனால் அவங்க அண்ணன் டைரக்டர். அடுத்த நடிகரான தனுஷ் அவர்கள், இவங்க அண்ணன் இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் டைரக்டர் மற்றும் ஆக்டர். தன் தம்பி தனுஷ் வைத்தே முதல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு, அதாவது இயக்குனராக தொடங்கியிருந்தார். துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கம் என்ன உள்ளிட்ட படங்கள்லாம் தனுஷை வச்சு, அவங்களுடைய தம்பியை வச்சு பார்த்தீங்கன்னா படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. தனுஷுக்கும் முதல் படம் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற திரைப்படம் தான். இப்போ 2 பேருமே டைரக்டர் அண்ட் ஆக்டர். தனுஷுமே பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் நெடி கோபம், இட்லி கடை உள்ளிட்ட திரைப்படங்கள்லாம் இப்போ இயக்கிட்டு வராங்க. 2 பேருமே ஆக்டரும் கூட டைரக்டரும் கூட. அடுத்த இயக்குனர் பாரதி ராஜா, இவர் இப்போ நம்முடன் இல்லை, இப்போ தான் ரீசெண்ட் டைமில் இறந்தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். இவங்க பிரதர் யாருன்னா ஜெயராஜ், இவரும் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர். பாரதி ராஜா அவங்க அளவுக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க பிரதர் அதிகமாக யாருக்கும் அவங்களுடைய தம்பியை பற்றி தெரிஞ்சிருக்காது. இவங்களுடைய சித்தி மகன் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தேனி முருகன், இவர் ஒரு காமெடி ஆக்டர், பல படங்கள் சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் படங்கள் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. பாரதி ராஜா பற்றி அவங்கள பற்றி தெரியும், டைரக்டர் அண்ட் இயக்குனர் அண்ட் நடிகர் அப்படின்னு சொல்லி. இவங்களுடைய தம்பிகள் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுவும் தேனி முருகன் அவங்களுடைய தம்பி அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நடிகரான திலீபன் அவர்கள் வத்திக்குச்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். தொடர்ந்து நெஞ்சில் துணிவிருந்தால், காலா, லாக்அப், மாவீரன், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கூலி, பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு வர ஒரு ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க அண்ணன் பிரபலமான டைரக்டரான ஏஆர் முருகதாஸ் அவர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி? நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தீனா, கஜினி, 7ஆம் அறிவு, துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் என பல படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பிரபலமான படங்களாகவும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நடிகரான ஜெயம் ரவி அவர்கள், இவங்களுடைய அண்ணன் டைரக்டர் மோகன் ராஜா. ஜெயம் அப்படிங்கிற படத்தில் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தையே தன் தம்பியை வச்சே அந்த படத்தில் நடிக்க வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். தம்பியை நடிகராக அறிமுகப்படுத்தியவரும் அவருடைய அண்ணன் மோகன் ராஜா அவர்கள் தான். எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியம், தில்லாலங்கடி, தனி ஒருவன் உள்ளிட்ட திரைப்படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க மோகன் ராஜா அவர்கள். அவ்வளோ படங்கள்லையுமே நம்ம ஜெயம் ரவி அவங்கள வச்சே நடிகராக பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சுருந்தாங்க. மோகன் ராஜா அவர்களும் டைரக்டர். நடிகர் ஜெயம் ரவி கண்டிப்பாக தெரியும், பிரபலமான ஒரு நடிகர். அடுத்து வீரம் திரைப்படத்தில் நடித்த பாலா அவர்கள் அன்பு, காதல் கிசுகிசு, மஞ்சப்பையில், வீரம், தம்பி, அண்ணாத்த அப்படின்னு சொல்லி பல படங்கள் பாலா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க பிரதர் யாருன்னா டைரக்டர் சிவா அவர்கள். சிறுத்தை, வீரம், வேதாளம், விவேகம், விசுவாசம், அண்ணாத்த, கங்குவா உள்ளிட்ட படத்தெல்லாம் இயக்கினது நம்ம சிவா அவர்கள் தான். அதாவது நடிகர் பாலா அவர்களுடைய அண்ணன் தான். சிறுத்தை சிவா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். அடுத்த நடிகரான கிருஷ்ணா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக முதல்ல அறிமுகமாயிருந்தாங்க அஞ்சலி அப்படிங்கிற திரைப்படத்தில். ஒரு ஹீரோவா கச்சது களவு, கழுகு, யாமிருக்க பையமேன், வானவராயினும் வல்லவராயினும், மாரிட்டு, ராயர் பரம்பலை உள்ளிட்ட படத்துலலாம் இவங்க ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இவங்க பிரதர் யாரு அப்படின்னா விஷ்ணு வரதன், டைரக்டர். குறும்பு, அறிந்தும் அறியாமலும், பட்டியல், பில்லா, சர்வம், ஆரம்பம், நேசிப்பாயா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க. கிருஷ்ணா மற்றும் விஷ்ணு வரதன் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. விஷ்ணு வரதன் இப்போ ரீசெண்ட் டைமில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கூட சர்வம் படம் ஆர்யா மற்றும் த்ரிஷா அவங்க நடித்த அந்த பாட்டு, அந்த சூரியன் மறைகிற மாதிரி அதெல்லாம் ரொம்பவே ரியலாக எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒரு டைரக்டர், பிரபலமான ஒரு டைரக்டரும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அண்ணன் பார்த்தீங்கன்னா பிரபலமான இயக்குனராகவும் தம்பி பிரபலமான டைரக்டராகவும் இருந்துட்டு வராங்க. இதில் இவங்களை பற்றி எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.